இப்படி ஒரு ரீலு, அப்படி ஒரு ரீலு, இப்படி ஒரு மீம்ஸ், அப்படி ஒரு மீம்ஸ், இல்லாட்டா ஒரு வீடியோ என சமூக வலைதளங்களிலே விஜயை மையமாக வைத்து பல்வேறு பதிவுகளை கடந்த சில வாரங்களாக வேக வேகமாக பரவி வருகின்றது. அவற்றுக்கு பலவற்றுக்கு அதிகாரப்பூர்வமான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்பதுதான் உண்மை நிலவரம். நாங்கள் கேட்பது, என் தமிழ்நாட்டு மக்கள் கேட்பது, உண்மையிலேயே விஜய்க்கு மிகப்பெரிய ஈர்ப்பு மக்களிடத்தில் இருக்குமானால் சமூக வலைதளங்களிலே போலியான பிம்பம் கட்டமைக்கப்படுவது என்ன நோக்கத்திற்காக, ஏன் என்ற கேள்விதான் இன்றைக்கு தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார். அவர் அப்படிதான் சொன்னாங்க, ஊழலை குறிக்க வந்த மகானே அரவிந்த் கெஜ்ரிவாலே, நீங்கள் வாருங்கள் என்று இந்தியா முழுவதும் விளம்பரப்படுத்தினார்கள். சமூக வலைதளங்கள்ல எல்லாரும் நம்பினாங்க, ஆஹா ஊழலை ஒழிக்கிறதுக்கு ஒரு மகாத்மா மறுபிறப்பு எடுத்து வந்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். இதெல்லாம் இயற்கா நடந்ததில்லை. அவருக்கு பின்னால் இருந்த வியூக வகுப்பாளர்கள், அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பின்னால் இருந்த வியூக வகுப்பாளர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஊழலை ஒழிக்க வந்த மகாத்மா என்ற பிம்பத்தை கட்டமைத்தார்கள். அதனால என்ன உபயோகமாக நீங்க கேட்கலாம், அந்த டெல்லியில என்ன நடந்துச்சோ அதுதான் இப்ப தமிழ்நாட்டில் நடந்துச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற ஊழலை ஒழிக்க பிறந்த அவதார புருஷன், இந்த உலகத்தில் இருக்கிற ஊழலை ஒழிக்க பிறந்த கடவுள், இந்த உலகத்தில் இருக்கிற ஊழலை ஒழிக்க பிறந்திருக்கிற அவதார புருஷன் கடவுள் மகாத்மா என்று இன்றைக்கு விஜயை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றார். மீம்ஸ்லயும் கிரியேட்டர்ஸ்லயும் இன்ஸ்டாலையும் நீங்க ஏதாவது பண்ணிட்டு ஆட்சி அறிவு இருந்தா உங்களுக்கு அடிமையா இருக்கும் தமிழ்நாடு. நீங்க ஆட்சி அதிகாரத்தில் வந்துவிட்டதுனால 8 கோடி தமிழர்கள் உங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்கவில்லை என்பதை ஜோசப் விஜய் அவர்களே தெரிந்து கொள்ளுங்கள். குற்றமே என்று கடவுளாக இருந்தாலும் குற்றம் செய்கிற போது அதை கட்டி கேட்க வேண்டும். இந்த தமிழினம், இந்த தமிழ்நாட்டு மக்கள், இந்த மகளிர் மக்கள், இந்த தமிழ்நாட்டு இனம், இந்த தமிழ் வாக்கியங்களை ஜோசப் விஜய் அவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுங்கள். கடவுளே கேள்வி கேட்க மன்றாது தமிழ்நாட்டு மக்கள். நெற்றிக்கண் திறக்கிற போது நெற்றிக்கண் திறப்பதும் குற்றம் குற்றமே என்று கேள்வி கேட்ட நாடு இந்த அன்பு தமிழ்நாடு. அப்பா பேரை சொல்லிட்டு வந்து நீங்க கூறுகிறார்கள். எங்க அப்பா பேர் எனக்கு கேட்கிறாங்க. கிடைச்சல ஒரு தோசை ஒரு மயன் நான் சொல்றேன், கிடைச்சல ஒரு மயன் நான் சொல்றேன், நீ சொல்லு. ஏன்பா சொல்ல மாட்டேன்? நான் வெளிமாநிலத்துக்கு கூட என்னை கேட்கிறாங்க, தம்பி நீங்க எங்க இருக்கு வேற தமிழ்நாடு. தமிழ்நாடு புரட்சி தலைவி அம்மா எஸ், சத்துணவு திட்டம் வந்தாலே புரட்சி தலைவி எஸ். இப்போ இருக்குது கோட்டு போட்டு ஒருத்தர், ஆமா வெப்ப சலனம் அடிக்குது, எல்லினோன்னு சொல்றாங்க, தண்ணியில குடிக்கிறது, வீட்டுல ராத்திரி தூங்க முடியல. நம்ம முதலமைச்சர் கோட்டை போட்டு வந்தாங்க. பைத்தியங்களுக்கு வெயில கோட்டை குடிச்சு அது எவ்வளவு சொல்லிருக்கான், தம்பி கோட்டை கொண்டு கல்விறாங்க. ஏன் கேட்டுருக்கான், கோட்டை கல்வினா கோட்டையில இருந்து உன்னை வெட்டிடுவாங்க. அதனால அவன் தூங்கும்போது கோட்டை பைத்தியங்களுக்கு அவருக்கு தலை விதி. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை இருந்திருக்காருன்னா நாங்களும் அப்படி சொல்றேன். இந்த மீன்ஸ்ன்றாங்க, லீட்ஸ்ன்றாங்க, இந்த நெரட்டிவ்ங்கிறாங்க, இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ங்கிறாங்க. தம்பி நமக்கெல்லாம் மக்கள் சேவைதான் தெரியுங்க. அந்த நல்ல மனுஷனை, அந்த தெய்வ உள்ளம் கொண்டவரை, அந்த தாய் உள்ளம் கொண்டவரை தமிழ்நாடு மிஸ் பண்ணிருச்சு.
ஆனால் நீ எப்போது தேர்தல் நாம் மீண்டும் புரட்சி தலைவருடைய எடப்பாடி முதலமைச்சர் அறிவியல் அமர்வு உங்களுக்கு பார்க்காமல் பார்க்காமல் இந்த சோழன் நான் தொகுதி